நெகேமியா 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நெகேமியா 12வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலேருந்து 43வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் டெடிகேஷன் ஆஃப் த வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மதில் சுவரை அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடியது என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் நான் இதற்கு கொடுத்த தலைப்பு என்னென்னா ஃப்ரம் ரபிள் டு ரிஜாய்ஸ் என்று சொல்லக்கூடியதாக. அலங்கோலமாய் இருந்ததிலிருந்து ஆராதிக்கும் அலங்கமாய் மாற்றிய தேவன். எப்படி அலங்கோலமாய் இருந்ததை அலங்கமாக மாற்றி அதிலிருந்து கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 12வது அதிகாரத்தில் 27லேருந்து 43 வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா 43வது வசனம் பாருங்களேன். அந்த நாளிலே மகிழ்ந்தார்கள், தேவன் அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினதினாலே. யாரு? தேவன் அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினதினாலே ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மகிழ்ந்தார்கள். எருசலேமின் மகிழ்ச்சி தூரத்திலே கேட்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எப்படி அங்கே எருசலேமில் அலங்கம் இல்லாமல் இடிந்து போய் கிடக்கிறது, பட்டணம் எவ்வளவு ஒரு அலங்கம் இல்லாதனால ஒரு கோட்டை இல்லாத பட்டணம் எவ்வளவு மோசமான ஒரு பட்டணமாக இருக்குது என்று சொல்லி செய்தி வந்தபோது நெகேமியா துக்கித்து அழுத காரியத்தை பார்க்குறோம். அப்படி அழுகையும் துக்கமாக இருந்த அந்த நெகேமியா இப்போ 52 நாட்களில் இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க ஆரவாரமாய் கர்த்தரை துதிக்கக்கூடிய சத்தம் எவ்வளவு மிக தூரமாய் கேட்கப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக. இது கர்த்தர் செய்த ஒரு மகா பெரிய காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1989வது வருஷம், உங்களை எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நவம்பர் 9ஆம் தேதி பெர்லின் வால் என்று சொல்லக்கூடிய கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய மதில் சுவர் இருந்தது. ஏன்னா கிழக்கு ஜெர்மனியிலிருந்து மேற்கு ஜெர்மனிக்கு வருவதற்கு வர முடியாதபடி ஒரு 28 வருடங்களுக்கு முன்பாக எழுப்பப்பட்ட ஒரு மதில் சுவர். இந்த மதில் சுவர் 2 பேரும் அக்ரிமெண்ட் இந்த இனிமேல் நீங்கள் வீசா இல்லாமல் நீங்கள் அனுமதி இல்லாமல் எல்லாருமே கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்றாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த கிழக்கு ஜெர்மனியினுடைய அந்த ஆளுகை செய்யக்கூடியவர் சொல்லும்போது தவறுதலா பிரஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லிடுறாரு, இமீடியட்டான்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிடுறார். ஆனால் அதை சொன்ன ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் பேர் சேர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலே ஒரு 10-11 மணிக்கெல்லாம் ராத்திரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்துடுறாங்க. இப்போ அந்த மதில் சுவரில் காவல் காத்து கொண்டிருந்த ஜாகர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஒரே ஒரு காரியம்தான், ஒன்று அவர்களை நோக்கி சுடணும், இல்லைன்னா கதவை திறந்து விடணும். பார்த்தாரு, மேலே இருக்க அதிகாரிகள் அவங்களெல்லாம் துரத்தி விடுனாரு. ஆனால் இவர் பார்த்தாரு, இவ்வளவு ஜனங்கள் வந்துட்டாங்க, ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு, திறந்து விடுங்க கதவைன்னு சொன்னார். திறந்து விட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த மக்கள் பூரா உள்ளே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக செங்கலாக மக்கள் பிரித்து அந்த பிரிவினையை ஒன்றுமே இல்லாமல் மாற்றக்கூடிய ஒரு காரியம். அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு தடையாக இருந்ததோ, எது அவங்கள ஒன்றாய் இணைந்து இருக்க முடியாத ஒரு தடையாக இருந்ததோ அந்த தடை ஒன்றுமில்லாக போகக்கூடிய ஒரு காரியம். இங்கே நெகேமியா 12வது அதிகாரத்தில் எருசலேமினுடைய மதில் சுவர் கட்டப்படுகிறது. எவ்வளவு வருஷங்களுக்கு பின்பாக, அவ்வளவு வருஷங்களுக்கு பின்பாக கட்டப்பட்டு என்ன இங்கே ஒரு பெரிய ஒரு காரியம், அவர்கள் எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது அவங்களுடைய மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ரொம்ப அவங்க எல்லாம் பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய காரியம் பார்க்கிறோம். இதில் சொல்லக்கூடிய வார்த்தை ஹனுக்கா அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறையா. இந்த ஹனுக்கானா என்ன? பிரதிஷ்டை பண்ணுவது, டெடிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இங்கே நடைபெறுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி சிம்கா கெடல்ஸ் என்று சொல்லக்கூடியது என்ன? இந்த 43வது வசனத்தில் உபயோகப்படுத்தக்கூடியது
பெரும் மகிழ்ச்சி, பயங்கரமான சத்தம் தூரமாக கேட்டது என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி டிடட் என்று சொல்லக்கூடிய ஒரு எபிரேய பதம், அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய், கர்த்தருக்கு துதி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்ததை பார்க்கக்கூடியது. இது என்னன்னா, இது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு பார்ட்டி கிடையாது. நல்லா புரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பார்ட்டி கிடையாது. இது என்ன, ஒரு கான்சிகரேஷன் என்று சொல்றார். கர்த்தருக்கென்று அதை பிரதிஷ்டை பண்ணக்கூடியது. இட்ஸ் அ கான்சிகரேஷன். ஏன்னா நீங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். ஏன்னா நீங்க ஒரு ஒரு சந்தோஷமா செல்லக்கூடியது, ஒரு நல்ல ஒரு காரியம் நடைபெறுந்து அது பண்றது ஒண்ணு. இது என்னன்னா, இதை கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம், கர்த்தருக்கென்று ஒப்படைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்சிகரேஷன். அதைத்தான் அவங்க பண்றாங்க. என்னன்னா, நான் இவ்வளவு காலமா இல்லாத ஒரு மதில் சுவரை 52 நாள்ல கர்த்தர் கேட்ட இதை உதவி பண்ணாரு, அதனால கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். முதல்ல இங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு வருவதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 30வது வசனத்தை பாருங்க. நீங்க இந்த 12வது அதிகாரத்துல 30வது வசனம் பாருங்க. ஆசாரியரும் லேவியரும் முதல்ல என்ன, தங்களை தாங்களே சுத்திகரித்து கொண்டு, முதல்ல என்ன பண்றாங்க, அவர்கள் எந்த ஒரு ஆராதனை எது செய்யறதுக்கு முன்பாக முதல்ல தங்களை சுத்திகரிக்கக்கூடிய காரியம். நான் கர்த்தருக்கென்று நாங்கள் ஆராதனை செலுத்த போறோம், அதனால நாங்க என்ன பண்ணணும், எங்களை சுத்திகரிக்கன்னு சொல்லி சுத்திகரித்துட்டு தனங்களையும், அடுத்து என்ன, வாசல்களையும் மதில்களையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம். இது தாகேர் என்று சொல்லக்கூடிய எபிரேய மொழி பதம். இது எதுன்னா, அதாவது தேவனுடைய ஆலயத்துல போய் ஒரு ஆசாரியன் ஒரு பலி செலுத்த போவதற்கு முன்பாக அவன் தன்னை எப்படி சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே பதம் இங்க நெகமியால சொல்றாரு. எப்படி ஒரு தேவனுடைய பிரசன்னத்துல போய், தேவனுடைய ஆலயத்துல போய் ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்க போகும்போது தன்னை எப்படி சுத்திகரிப்பானோ, அதே மாதிரி இங்க மதில் சுவரை நாங்க கர்த்தருக்கென்று நாங்க பிரதிஷ்டை பண்றோம், இதுக்கு ஆராதனை நடத்துவதற்கு நாங்கள் எங்களை அந்த மாதிரி சுத்தம் பண்ணுகிறோம் என்று சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இதுல நம்ம எங்க பார்க்கும்போது அவங்க இது மதில் சுவர் தானே, இது ஒரு பொதுவா உள்ளது தானே, அதனால நம்ம இதை பிரதிஷ்டை பண்றோம், அதுல இது ஒரு சிவில் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கொள்ளல. மாறாக இது என்ன பண்றாங்க, இது பரிசுத்த காரியம். ஏன்னா இது தேவன் செய்தாரு, இது தேவனுக்குரியது, இது தேவனுடைய பட்டணம், அதனால தேவ நாம மகிமைக்கென்று செய்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, முதல்ல அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறார்கள். இப்போ ஒரு ஆராதனை நடத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தங்களை சுத்திகரிக்கலைன்னா மற்றவர்களை சுத்திகரிக்க முடியாது. உங்ககிட்ட இல்லாததை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. ஒரு பரிசுத்தமா நீங்க இருக்கும்போது தான் நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொல்ல முடியும். நீங்க என்ன இருக்கிறீங்களோ அதை தான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்மதுல இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நம்ம எப்படி நம்மளை சுத்தம் பண்றோம். ஏன்னா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு வரும்போது அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களை சுத்திகரிக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி, நம்ம வரும்போது நம்ம கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், அதனால நான், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவி என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், கிரைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நான் உம்மை ஆராதிக்க வருகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு வர்றீங்களா? முதல்ல ஆராதனை நடத்துறவங்க, ஆராதனைக்கு வர்ற நீங்க எப்படி வர்றீங்க? இது நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடுவாங்க, நம்ம லேட்டா போகலான்னு வர்றது. முதல்ல நான் கர்த்தருக்கு ஆராதிக்க போறேன், என்னை ஆயத்தம் பண்ணணும், அதனால நான் ஆயத்தம் பண்ணி தயாரா நான் போக போறேன், கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு தங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சொல்றேன், நம்ம நிறைய பேருக்கு டியூட்டி முடிஞ்சு லேட்டாக வர்றவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா
8 மணிக்கு டியூட்டிக்கு முடிஞ்சாலும் அடித்து பிடிச்சி ராத்திரி நைட்டு 8 to 8 வேலை பார்த்துட்டு அடித்து பிடிச்சி 8:30 மணி சர்வீஸ்க்கு வர்றவங்களும் இருக்கிறீங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் வரும்போது, கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தில் வர்றோமா? இப்போ நம்ம ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடியதாக, இல்லை உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மக்களாக வாழ்கிறீங்களா? நிறைய நேரங்களில் நம்ம மக்களுடைய சரீரம் இங்கே இருக்கு, ஆனால் ஆள் வேற எங்கேயோ இருக்கான். எப்படி? சரீரம் இங்கே தான் இருக்கு, ஆள் நிற்கான், கை இருக்கு, எல்லாம் நிற்குது, ஆனால் என்ன, ஆள் வேற இடத்துல இருக்கான். எங்கே? அவங்க அங்கே போயிருப்பாங்களா, இது இங்கே போயிருக்குமா, அது இதாக இருக்குமா, இவங்க வந்திருப்பாங்களா, காரை பூட்டினா என்னன்னு தெரியலையே, இதை ஆஃப் பண்ணனா ஆன் பண்ணனான்னு தெரியலையே, அவன் அதை விட்டு வந்தானா என்னன்னு தெரியலையே, திடீர்னு வருஷம் எடுத்து காரை பூட்டினியா, கேஸ் ஆஃப் பண்ணியா, இல்லை லைட்டை போட்டு வந்தியா, அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் அங்கே இருக்கு, ஆள் அங்கே இருக்கான்னு அர்த்தம். நிறைய யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பாருங்க. முதல்ல நம்ம பாவ அறிக்கை செய்ய கன்ஃபெஷன் பண்ணக்கூடிய மக்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி வருவதற்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, ரெண்டாவது நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களா. ஏன்னா நம்ம இந்த நாள் பூரா போகிறோம், வெளியே போகிறோம், நிறைய பாரமான காரியம், நம்மை அழுத்தக்கூடிய காரியம், உலகம் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்குது. அந்த காரியம், இது வீடு காசு, வீட்டுக்கு பண்ண மார்ட்கேஜ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பில்லு கட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம், இல்லை குடும்பத்தை குறித்து, இல்லை பிள்ளைகளை குறித்து, எல்லா விதமான பாரங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம வரும்போது இறக்கி வச்சுட்டு வர்றோமா, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதோடு வர்றீங்களா? அது மாத்திரமல்ல, அடுத்து ரெண்டாவது ஒப்பு கொடு, மூணாவது எதிர்பார்ப்போடு வர்றீங்களா? நான் கர்த்தரை சந்திக்க வருகிறேன், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய தேவன், நான் அவரை ஆராதிக்க வர்றேன். அப்போது இந்த ஆராதனையில் கர்த்தர் என்னோட பேசணும், நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கணும், கர்த்தரை சந்திக்க வர்றேன். ஏதோ வந்தோம் 4 பாட்டு பாடணும், அது இல்லையே. ஏன்னா அவர் என்ன சொன்னார்? நீ கூப்பிடும்போது எங்கனாலும் எல்லா நேரத்தில் வர்றேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அப்போ என்ன, நான் வரும்போது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வர்றேனா? அதில் விசேஷமாக ஆராதனை நடத்துகிறவங்க, இந்த இசை கருவிகள் வாசிக்கிறவங்க, இது பண்ணுறவங்க எல்லாம் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஏன்னா அவங்கள சுத்திகரித்தாங்களே, நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு சுத்திகரிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இவங்க இதை செய்யும்போது தான் இது எல்லாமே என்ன அடுத்து ஜனங்கள்கிட்ட வருது, அதற்கு பின்பாக எல்லாருக்கிட்டையும் போகக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யார் வர்ஷிப் பண்ணுறவங்க மாத்திரம் இல்லை, வர்ஷிப்புக்கு வர்றவங்க, வர்ஷிப்புக்கு ஆயத்தம் பண்ணுறவங்க, முதல்ல உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்திகரித்து மற்றவர்களை அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தமான தேவனை சந்திக்க வருகிறோம், அதனால பரிசுத்தமாய் வரக்கூடியவங்களா நான் சொல்கிறேன். மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் எல்லாரும் அப்படியே ஒரு பரிசுத்தவானாய் வாங்கன்னு சொல்லலை. என்ன, நீங்கள் உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னால் சில காரியங்களை விட முடியல, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் உம்மை போல மாற விரும்புகிறேன். அந்த ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீது அதைத்தானே செய்கிறாரு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்னை கழுவும், என்னை ஈசோப்பினால் கழுவும், என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன் அப்படி கேட்கக்கூடிய ஒரு மக்களா. அப்போ முதல்ல என்ன, சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது, அவங்க துதி செலுத்தக்கூடியதனுடைய ஒரு பேட்டர்ன் பாருங்க, ஒரு ஒரு நெறி பாருங்க, என்ன பண்றாங்க பாருங்களேன். 31வது வசனம் பாருங்க. ஏறி வர செய்தேன், துதி பாடும் 2 பெரும் கூட்டங்களை யாத்திரையாய் நடக்க நியமித்தேன். அதாவது இந்த துதி பாடுகிற துதி கோஷ்டியை 2ஆ பிரிச்சுறார். யாத்திரையாயினா நடந்து வரக்கூடிய மக்களை 2ஆ பிரிக்கிறார். பிரபுக்களை மதில் மேல நிறுத்திடுறாரு. அடுத்து ஜனங்கள் என்ன பண்றாரு, துதிக்கக்கூடிய ஜனங்களை 2ஆ பிரிச்சுறார். 2ஆ பிரிச்சு என்ன பண்றாரு, வலது பக்கமா கிளம்பி சாணி வாசல் வழியாக, இதுக்குதான் நீங்க அந்த லிஸ்ட், அந்த
கேட்டு பூரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கூட்டம் இப்படி சாணி வாசல் வழியாக போகுது வலது பக்கம், இன்னொரு கூட்டம் எங்கே இடது பக்கமாக போகக்கூடியது. எப்படி ஒன்று வலது பக்கமாக போகுது, இன்னொன்று இடது பக்கமாக போகக்கூடியது. ரெண்டாக பிரிச்சுடுறாரு. ஏன்னா இங்கே வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆராதனை வந்து இட்ஸ் ஆர்கனைஸ்ட், நாட் ஆக்சிடென்ட். சில நேரங்களில் அப்படியே நடக்கலாம். ஆனால் என்னன்னா, இதை நீ ஆராதனை நான் பண்ண போகிறேன், ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்க வருகிறேன், உண்மை துதிக்க வருகிறேன், நான் எப்படி துதிக்கக்கூடியவனாக இருக்கணும், மக்களை எப்படி அந்த துதியில் வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அழகாக நீட்டாக வந்து 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. அது யார் யார் வழி நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறாரு, யார் தலைவர்கள் முன்னாடி போகிறாருன்னு சொல்கிறாரு. எஸ்ராவை முன்னாடி போட்டு அவர் என்ன பண்ணார், முதல்ல எஸ்ராவை ஒரு தலைவரை வச்சு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. அடுத்து அவரே இன்னொரு கூட்டத்துக்கு தலைமையேற்று இன்னொரு கூட்டத்தை நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. எல்லா என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பேர் போட்டிருக்காரு. எந்தெந்த வாசல், எல்லா வாசலும் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா 2 கொயருக்கும் ரூட்டு கரெக்டாக மார்க் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா, ஒரு டெலிபரேட் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு ஒழுங்குமுறை, அழகா நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ஆராதனை நடத்தும் போது நம்ம வந்து எப்படி வந்து முதல்ல வந்து ஒரு நன்றி பாடலோட பாடணும், அடுத்து எப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாடலோட பாடணும், இதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுங்குமுறை சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இதில் வேத வசனத்துல இருந்தா வந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகா நேர்த்தியா நிகமையா சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய காரியம். ஏன்னா இப்போ என்ன உடனே வந்து என்ன பண்ணிருக்கலாம், நல்ல கூட்டமா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணலாம், ஏப்பா யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ பார்த்துக்கோ, யார் என்னென்ன வாசிக்க முடியும் எல்லாம் சேர்த்துக்கோ, ஓகே ரைட்டா வாங்க சொல்லலையே. ரொம்ப அழகா நேர்த்தியா 2 கூட்டமாக பிரி, ஒன்று எஸ்ரா கூட போ, இன்னொன்று என் கூட வா, ஓகே யார் பாட்டு பாட போகிறீங்க, யார் மியூசிக் போட போகிறீங்க, ஓகே இந்த பக்கம் வாங்க, எந்தெந்த போஸ்ட் வழியாக போகணும், எந்தெந்த கேட் வழியாக நீ போகணும், நீ எந்தெந்த கேட் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதில் பாருங்கள், 2 வழி நடத்துகிறார், 2 குரூப்பாக மாற்றுறார். மொதல் குரூப் எங்கே போகுது, வலது பக்கம் போகுது, சாணி வாசல் வழியாக, தாவீதனுடைய வாசல் வழியாக, வாட்டர் கேட் என்று சொல்லக்கூடிய அந்த கேட் வழியாக போகுது ஒன்று. இன்னொரு குரூப் எங்கே போகுது, லெஃப்டில் போகுது, இடது பக்கமாக. அது எங்கே போகுது, அது வந்து டவர் ஓவன், அந்த டவர் வழியாக போய் பெரிய வாசல், அப்புறம் எப்ராஹிம் கேட்டு, பழைய கேட்டு, ஃபிஷ் கேட்டு, ஷீப் கேட்டு. யார் எந்தெந்த குரூப்பில் இருந்தீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எந்தெந்த கேட்டில் இருந்தீங்கன்னு சொல்லி. அந்த கேட் வழியாக இது போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது வலது பக்கம் போகுதே, இது இடது பக்கம் போகுதே, எருசலேமை சுற்றி மதில் சுவர் இருக்கே, எங்கே வந்து முடியுது தெரியுமா? 40வது வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும். எவ்வளவு அழகான பிளான் பாருங்களேன். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக பாருங்க. 2 பேரும் என்ன, நீ இந்த பக்கமா துதி செலுத்தி வா, நாங்க இந்த பக்கமா துதி செலுத்தி வருவோம். 2 பேர் எங்க வந்து சேருவோம், தேவனுடைய ஆலயத்தில் வந்து சேருவோம். எவ்வளவு அழகா நேர்த்தியான ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் பாருங்க. ஏன்னா நீங்க வந்து எந்த வழியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நம்ம எங்க இது பண்றோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன பாட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய நேரங்களில் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம பாடுவோம்னு நினைப்போம். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 1944வது வருஷம் வார்ஷா என்று சொல்லக்கூடிய போலண்டில் உள்ள ஒரு சினகாகில் வந்து பாம் பண்ணி மொத்தமும் இதாகி போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே ஒன்றுமே இல்லாமல் பூரா எல்லாம் விழுந்த போது அங்கே வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட ஒன்று ரெண்டு தான் அங்கேருந்து எடுக்க முடிஞ்சுது. அந்த இடிஞ்சு போய் கல்லும் மண்ணுமா கிடக்கிற இடத்துல நின்று ஜனங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பீத்தோவனோட ஓடே டு ஜாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் இதை போட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பாட்டு பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. அதை கேட்ட சாட்சி சொன்ன மக்கள் பின்னாடி சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்க வந்து
எப்படி வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து என்ன இருந்துச்சா, அதில் இருந்து அவங்க பாடின பாடல் அவ்வளவு அழகாய் நேர்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியதான். நெகமியா அதே தான் அங்கே பண்ணுறாரு. எப்படி அழகா நேர்த்தியாக என்ன நீங்கள் இந்த அலங்கத்தை சுற்றி வாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் தலைப்பு என்ன சொன்னேன்? அலங்கோலத்திலிருந்து அலங்கத்தில்னு. முதல்ல எப்படி இருந்துச்சு? இது அலங்கோலமாக இருந்துச்சு. இப்போ எல்லாரும் எதில் நடந்து போகிறாங்க? மதில் சுவரில் நடந்து போய் ஆராதிக்கிறாங்க. எப்படி பாருங்க, கர்த்தர் பாருங்க, எப்படி இருந்த இடத்தை எடுத்து கட்டி, கல்லும் மண்ணுமா ஒன்றும் இல்லாமல் விழுந்து கிடந்த எல்லாத்தையும் எடுத்து கட்டி அது மேலே நின்று ஆராதிக்கக்கூடியதாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அது உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் அதை எடுத்து கட்டி அதில் நின்று உங்களை கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாய் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அவ்வளோ அழகாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அந்த மதில் சுவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்க. சன்பல்லாத் சொன்னக்கூடிய காரியத்தை பாருங்க. நமக்கு தெரியும் நரி எவ்வளோ சைஸ் இருக்கு. லண்டனில் இருக்கிறவங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாயந்தரம் ஆச்சுன்னா நரி இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நரி ஏறினாலே கல் விழுந்துரும், மதில் சுவர் விழுந்துரும்னு சொன்ன அந்த மதில் சுவரில் எவ்வளவு பெரிய கூட்டம் ஏறி நின்று கர்த்தரை துதிக்கக்கூடியதா இருக்கு. எவ்வளவு ஒரு பெரிய மாறுதல் பாருங்களேன். கர்த்தர் வந்து அவ்வளவு அழகா அந்த யாரு எதிரிகள் வந்து ஒரு மோசமா இருக்கு, இதெல்லாம் நீங்க எல்லாம் தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னா அதே இடத்தின் மேல அங்க நிறுத்தி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு எதிராக வந்து இங்க பாரு உன் வாழ்க்கை இடிஞ்சு போச்சு, உன்னுடைய மதில் சுவர் இடிஞ்சு போச்சுன்னு எதிரி சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அங்கே தான் அவன் இடித்ததில் தான் உனக்கு ஸ்டேஜ் கட்டுவார். அதனால் நம்ம வந்து என்ன இடித்ததை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக அங்கே நின்று பாடக்கூடிய மக்களாக. அடுத்து 3வதாக என்ன, இவங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமாக பாடுவதற்கு காரணம் என்ன? சோர்ஸ் என்ன? எல்லாத்துக்கும் மூலதனம் எங்கேருந்து சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன். சந்தோஷத்துக்கு காரணம் சுவர் இல்லை. சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம பட்டணம் நல்லா இருக்குன்றதுக்காக இல்லை. சந்தோஷத்துக்கு காரணம் தேவன். 43ஆம் வசனம் முதல்ல வாசிச்சாங்க, மறுபடியும் பாருங்களேன். அந்த நாளிலே பெரிய பலிகளை இட்டு மகிழ்ந்தார்கள். தேவன் அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினதினாலே மகிழ்ந்தார்கள். 3 காரியம் இந்த பிரதிஷ்டை நாளில் நடைபெற்ற காரியத்தை பார்க்கிறோம் அந்த வசனத்திலிருந்து. முதல்ல என்ன? அவர்கள் பெரிய பலிகளை இட்டு மகிழ்ந்தார்கள். என்ன? கிரேட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தேவன் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. அதனால பெரிய மகா பெரிய சத்தம் தூரத்துல கேட்கக்கூடியதாக. இது என்னன்னா, இந்த சந்தோஷம் வந்து அவங்ககிட்ட இருந்து வரல. அது மாத்திரமல்ல, அவங்க பாடின மியூசிக் கச்சேரி இல்லை அவங்க பாடின பாட்டில் இருந்து வரல. இது எல்லாமே எங்கேருந்து வந்தது? தேவன்கிட்ட இருந்து வந்தது. தேவன் தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற காரியமெல்லாம் எதிர்மறையான காரியமாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம், ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்க கூட யோசிப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப ஆயிட்டார் போல இருக்குது. ஏன்னா நிலைமை தெரியாமல், ஏன்னா உடனே ஒரு ஆள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே ஒரு ஆள் ஆளும், என்ன ஆக போகுதுன்னே தெரியல, அப்படி ஆக போதா அப்படி ஆக போதான்னு. ஆனால் இன்னொரு ஆள் அசால்ட்டாக பாட்டு பாடும். இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? இவனுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை, ஏன்னா நம்ம இதை வந்து மறைச்சிட்டு என்ன எல்லாம் கூழுங்கிற மாதிரி இருக்கிறாரு. இல்லை கிடையாது. அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா தேவன் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாரு? அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இது 3 முறை நம்ம பார்க்குறோம். பெரிய காரியம் செஞ்சுருக்காரு. இந்த வசனத்தில் 3 முறை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, இந்த சந்தோஷம் ஒரு முழுமையான சந்தோஷம்.
ஏன்னா வேத வசனத்தில் 43 வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் வாசிக்கும் போது நமக்கு இது புரியுறது இல்லை, நம்ம டக்குனபடி வாசிச்சுட்டு போயிடுவோம். 43 வசனம் பாருங்களேன். பெரிய பலிகளை இட்டு மகிழ்ந்தார்கள், சந்தோஷப்படுத்தினதுனாலே. யாரு 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 எல்லாரும் மகிழ்ந்தார்கள் எழுதியிருக்கலாம்ல. வசனம் வாசிக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அங்கே எழுதும்போது என்ன எழுதுறாரு, ஏன்னா யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது. ஆனால் இங்கே எழுதும்போது பர்டிகுலராக ஆண்டவர் என்ன எழுத வைக்கிறார் ஆவியானவர், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மகிழ்ந்தார்கள். அப்போ என்ன, ஆண்கள் லேவியர் தலைவர்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் பண்ணாங்க, பிரபுக்கள் எல்லாரும் மதில் சோரில் இருக்கிறாங்க, இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா இசைக்கருவி இருக்கு, எல்லாரும் போறாங்க. இப்போ மீதி பேர் என்ன ஆனாங்க அப்படின்றதுக்காக இங்க வந்து சொல்லும் என்ன சொல்றாரு, எப்பா அவங்க மாத்திரம் இல்ல, ஸ்திரீகள் மாத்திரம் இல்ல, பிள்ளைகளும். அப்படின்னா என்ன, மொத்தமா யாருமே எக்ஸம்டே கிடையாது. எல்லாரும் மொத்த குடும்பத்திற்கும் மொத்தத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து துதிக்கக்கூடிய காரியம். இதுல என்னன்னா, இதுல யாருமே பார்வையாளர்கள் கிடையாது. ஹலோ, ஏன்னா நிறைய நேரங்களில் ஒரு சில நேரத்தில் ஆராதனை நடத்தும் போது முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, இல்லை ஏதாவது கையை தூக்குங்க, கர்த்தருக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா, இது எது கண்ணை திறந்தா தான் நம்மளை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பாதி பேர் கண்ணை மூடிக்கிறது. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். சீஸ் இந்த கர்த்தரை துதிக்கும் போது உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு சந்தோஷம் தானா வரும். நீங்க எப்போ உங்களை விட்டு கொடுக்கும் போது தான். ஏன்னா நம்ம வந்து நிறைய நேரங்கள் நம்மளை வந்து அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க நம்மளை பார்ப்பாங்களோ, இது பண்ணுவாங்க, நமக்கு என்ன கவலை. நிறைய நேரங்கள் நான் முன்னாடி வந்து சபையில் எப்பயுமே ரோலில் இருந்தால் பாட்டு பாடுவேன். இந்த ஒர்ஷிப் பண்ணுறவன்லாம் சொன்னதுனால தான் நான் கடைசி ரோவுக்கு போயிட்டேன். ஏன்னா அண்ணன் நீங்கள் ரொம்ப தப்பாக சத்தமாக பாடுறீங்க, எங்களால் ராகமாக பாட முடியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பின்னாடி போயிட்டேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நாம் ஒரு சிலர் பாடக்கூடியவங்க இருக்கிறாங்க, சிலர் வந்து சத்தம் விட்டு பாடக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் டு த லார்டுன்ற குரூப்பில் நாங்கள்லாம் அதில் வர்ற ஆளுங்க. நீங்கள்லாம் சிங் டு த லார்டில் வர்றவங்க, பின்னாடி இருக்கிறவங்க மேக் அ நாய்ஸ் டு த லார்டில் வர்ற ஆளுங்க. நீங்கள் பாடல் பாடக்கூடியவர்கள், நாங்கள் பாட்டை பாடுறோன்னு நினச்சிட்டு பாடுவோம், அது வேற மாதிரி வரும். சில சமயங்களில் பின்னாடி இருந்து வர சத்தம் உங்களை தொந்தரவு கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா, இதில் யாருமே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க இல்லை. முதல்ல இதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்கே ரொம்ப பர்டிகுலராக அந்த வசனத்தில் 43ஆம் வசனத்தில் எழுதும்போது என்ன, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எல்லாரும், இதில் யாருமே ஸ்பெக்டேட்டர் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடியவங்களா. அப்போ என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்யும்போது என்ன, கர்த்தர் செய்து முடித்த இந்த காரியத்தை வரும்போது எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷம். அது மாத்திரமில்ல, இந்த கடைசி இந்த 43ஆம் கடைசி பகுதி என்ன, இந்த சத்தம், பெரிய சத்தம் எருசலேம் தூரம் வரைக்கும் கேட்டுச்சு. எவ்வளவு தூரத்தில், பெரிய தூரத்தில் உள்ளவங்க. ஏன்னா இந்த எபிரேய மொழி வந்து பதத்தில் வந்து இங்கே சொல்லக்கூடிய பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமான ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தூரமாக உள்ள சத்தம் அப்படின்னு சொல்லும்போது, சன்பல்லாத்து ஏற்கனவே வந்து இதை பார்த்து இது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஏளனமாக சிரிச்சவன். தொபாயா அவன் வந்து என்ன சொன்னான், ஒரு நரி தாண்டினாலும் இந்த கல் விழுந்துருன்னு சொன்னவன். கெர்சம் என்ன சொன்னா, நெகமியா வந்து ராஜாவுக்கு எதிராக வந்து முரட்டாட்டம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. இப்போ அவங்க எல்லாருமே கேட்குற அளவிற்கு, எதிரிகள் காதில் கேட்குற அளவுக்கு சத்தமிட்டு பாடக்கூடிய ஒரு மக்களாக. நான் இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். நிறைய தேசத்தில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சபையில் நல்ல சத்தமாக வாயை திறந்து பாட்டு பாடுறவங்களுக்கும் பாடாதவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை எடுத்தாங்க. யாரெல்லாம் டிப்ரெஷன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்தாங்க. யாரு டிப்ரெஷனே வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்தாங்க. என்ன தெரியுமா,
சபையில் யார் நல்ல சந்தோஷமாக கைதட்டி பாட்டு பாடுறாங்களோ அவங்களுக்கு டிப்ரெஷனே வர்றது கிடையாது. ஹலோ, கைதட்டி சந்தோஷமாக பாட்டு பாடுறவங்களுக்கு டிப்ரெஷனே வராது. என்ன இவ்வளவு சொல்லியும் நான் சிலரை கோச் தான் பண்ண வேண்டியது. யாராவது சந்தோஷம் அல்லையா சொல்லுங்கன்னு பார்த்தா அண்ணே நாங்கள் பிரிட்டிஷ்காரன் ஆகிட்டோன்னே, அதனால தட் வாஸ் அ வெரி குட் பாயிண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்ககிட்ட தான் போய் இப்போ பிரசங்கம் பண்ணால் எல்லாம் முடிச்சக்கப்புறம் அப்படி சொன்னான், தட் வாஸ் அ குட் மெசேஜ், அவ்வளோதான் சொல்லுவான். அந்த மாதிரி நீங்களும் பிரிட்டிஷர் ஆகிட்டீங்க. அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான காரியம், துதிக்கக்கூடிய காரியம். கர்த்தரை துதிக்கும் போது நமக்குள்ளே வரக்கூடிய நம்ம ஜாய் கண்டேஜியஸ். நீங்கள் சிரிக்கும் போது மற்றவங்கள சேர்ந்து சிரிக்கக்கூடிய ஒரு காரியமாக வந்துடும். அந்த மாதிரி செய்யும்போது அங்கே என்ன பார்க்குறாங்க, இங்கே அவங்க என்ன நின்று கர்த்தரை அப்படி சந்தோஷமாக நின்று ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். யாரெல்லாம் அவங்கள ஏளனம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி ஒரு மகா பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ நெகமியாவுடைய புஸ்தகத்தினுடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க் மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், 1வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், நெகமியா உட்கார்ந்து அழுகிறார். ஆண்டவரே ஜனமெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அழக்கூடியதில் பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், அவர் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய காரியம். அங்கே போய் பார்த்துட்டு மதில் சோரை பார்த்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி, ஐயோ ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உமக்கு எதிராக பாவம் பண்ணிட்டோம், வாங்க நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாங்க. 3வது அதிகாரத்தில் எல்லாரையும் கூட்டு வச்சு பதில் கட்ட ஆரம்பிக்கிறார். 4வது அதிகாரத்தில் எதிரிகள் அவரை ஏளனம் பண்ணுறாங்க. நீ என்னடா பெரிய சோறு கட்டிட்ட, நீ என்னத்தை கண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஏலம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதே 4வது அதிகாரத்தில் அவங்க அது மாத்திரமில்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நரி போனாலே உங்கள் சுவர் கீழே விழுந்துருன்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், 52 நாளில் மதில் சுவரை கெட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, எதிரிகளுடைய இருதயம் அப்படியே டிசார்டன் ஆகக்கூடிய ஒரு காரியம். 8வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், எஸ்ரா எல்லாருக்கும் காலையிலேருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு விளக்கி சொன்னதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் விழுந்து கர்த்தரை ஆராதித்து அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 11வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பகுதி மக்கள் என்ன, நாங்கள்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எருசலேமில் இருக்கிறோம், நாங்கள் என்ன எதிரி அட்டாக் வந்தாலும் சரி எது வந்தாலும் நாங்கள் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே 12வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், இப்போ அவங்க எல்லாரும் தங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதா சத்தமாக, அந்த சத்தம் எதிரி காதில் கேட்கக்கூடிய அளவிற்கு. அப்போ நீங்கள் பார்க்கும்போது 1வது அதிகாரத்திலேருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் இது ஒரு மதில் சோரம் மாத்திரமல்ல, இது கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை அழகாய் எடுத்து கட்டுகிறார் என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 1வது அதிகாரத்தில் அவங்க சிந்தன கண்ணீர் வீணாக போகவே இல்லை. 4வது அதிகாரத்தில் அவங்க பண்ண ஏளனம் என்ன, அது கடைசி வார்த்தையாக இருக்கு இல்லை. 52 நாளில் அவங்க மதில் சுவரை கட்டி முடித்தது அது கிளைமேக்ஸ் இல்லை, இதுதான். ஏன்னா இங்கே பார்க்கும்போது அவங்க பாடக்கூடிய ஒரு பாடல். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒருவேளை நீங்கள் நெகமியா 1வது அதிகாரத்தில் இருக்கலாம், ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு அழக்கூடிய மக்களாக இருக்கலாம், என்னன்னு தெரியலன்னு. இல்லை ஒருவேளை நீங்கள் எதிரிகளால் ஏளனம் பண்ணப்பட்டு எங்கே இருக்கிறோம், என் வாழ்க்கை இப்படி மற்றவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சே ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். இல்லை நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இல்லை நீங்கள் இந்த சந்தோஷமான வரக்கூடிய நிலைமையில் எங்கே வேணாலும் இருக்கலாம், இல்லை இன்பிட்வீனில் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளுங்க, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எப்படி மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டும்போது அது என்ன பார்க்குறோம், அது கெட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணும்போது அது அடுத்த நித்தியத்தினுடைய காரியத்தில் போகக்கூடிய காரியமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன மறந்துடக்கூடாது, அழுகையும் உண்மை.
வீப்பிங் இஸ் ரியல். அதில் எந்த மாறுபாடான கருத்தும் கிடையாது. சில நேரங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போவோம். அதே மாதிரி நமக்கு எதிராக வரக்கூடிய காரியமும் உண்மை. அதுக்காக அது இல்லவே இல்லைன்னுலாம் கிடையாது. அதுவும் வரதான் செய்யும். சில நேரங்களில் ரொம்ப மெதுவாக, ரொம்ப கடினமாக, ரொம்ப ஒரு மோசமாக போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் முன்னாடி பார்க்கும்போது என்ன, கர்த்தர் இதை சந்தோஷமாக மாற்றுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம முன்னாடி வைக்கும்போது நம்ம என்ன சந்தோஷமாக போகக்கூடிய மக்களாக இருக்கலாம். அப்போ என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய துதி வந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும்போது வரல. மாறாக என்ன வராங்க, அவங்க தங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க, தங்களை சுத்திகரிக்கிறாங்க, தலைவர்கள் சுத்திகரிக்கிறாங்க, மற்றவங்கள ஜனங்களை சுத்திகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளானை போடுறாங்க. அதெல்லாம் சேர்த்து வைத்து தான் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நெகேமியா 1வது அதிகாரத்தில் இருக்கிறவனா இருக்கிறேனே, நான் வந்து என் வாழ்க்கை, என்னுடைய திருமணம், என் குடும்பம், இல்லை என்னுடைய உறவினர்கள், இந்தியாவில் இருக்கிறவங்க, இல்லை இலங்கையில் இருக்கிறவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, இல்லை என்னுடைய தாய் தகப்பன், இல்லை என்னுடைய தகப்பன் மாத்திரம், இல்லை என் தாய் மாத்திரம், இல்லை யாரோ தனித்து விடப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அது எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருந்தவங்களா இருந்தால், நீங்கள் நெகேமியா 1வது அதிகாரமும் 12வது அதிகாரமும் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இல்லை, எல்லாமே ஒரே ஸ்டோரி தான். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது 126வது சங்கீதத்தில் பாருங்கள், 5வது 6வது வசனம் பாருங்கள். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட களிப்போடே அரிப்பார்கள். அதாவது கண்ணீரோட விதைக்கிறவர்கள் களிப்போட அறுப்பார்கள், விதைக்கும் கதிரை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே போகிறவன் என்ன அறுக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு களிப்போடே திரும்பி வருவான். அவ்வளவு அழகா நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க கட்டி முடிச்சு எல்லாம் வந்துருச்சுன்னு, நான் 12வது அதிகாரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்காதீங்க, நீங்க செஞ்சிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இது கர்த்தர் செய்த காரியங்கிறத மறந்து விடாதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து பாடுகளில் போகும்போது, போராட்டங்களில் போகும்போது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பிடிக்கக்கூடிய மக்கள், ஆனால் எல்லாம் வந்த உடனே நிறைய நேரத்துங்களில் அதை மறந்துடுவாங்க. ஏதோ தாங்கள் செய்தது போல. டு நாட் மினிமைஸ் வாட் த லார்ட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களை சிறிதாக்காதீர்கள், குறுக்காதீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதை அக்னாலேஜ் பண்ணக்கூடிய மக்களா. ஏன்னா அவங்க வந்து என்ன, கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு குசு குசுன்னு பேசலை. எப்படி நம்ம வந்து எதிரிக்கு தெரிஞ்சிருவோம் அதனால இல்லை இல்லை இல்லை, ரொம்ப நல்லா சந்தோஷமாக. அது மாத்திரமில்ல, அவங்க மதில் சுவரில் ஏறி நடந்தாங்க, அவங்க முழு சத்தத்தோட பாட்டு பாடினாங்க, குழந்தைகள் இது கூட சேர்ந்து கொண்டாங்க, ஸ்திரீகளும் கூட சேர்ந்து கொண்டாங்க. அந்த சத்தம் தூரமாக கேட்கக்கூடிய அளவிற்கு. அப்போ இன்றைக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய துதியின் சத்தம் கேட்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு அந்த சத்தம் தேவையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம் சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, நான் நெகேமியா 1 இல்லை 12 இருக்கேன், இல்லை இல்லை எங்கே இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா கர்த்தரை துதிக்கிறதுக்கு? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐக்கியமாக நம்ம எல்லாரும் எப்படி வந்து இந்த லேவியர்கள் வந்து கர்த்தருடைய பணி செய்வதற்கு தங்களை சுத்தப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி நம்ம எல்லாரும் நம்மை சுத்தம் பண்ணி கர்த்தருக்கென்று நான் ஆராதிக்கக்கூடியவனா வருவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை சந்திக்க வர்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் வந்தா, ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு மீட் ஹிம்? கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? ஒரு 5 கேள்வி இந்த நெகேமியா 12வது அதிகாரம் 27லேருந்து 43 வரைக்கும். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது
ஆயத்தமாக வந்தீங்களா, சும்மா வந்தீங்களா? கொஞ்சம் சிந்திங்க ஒரு நிமிஷம். சரி, எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம ஆராதனை நடத்துகிறோம், அதனால் இன்னைக்கு போவோம் அப்படின்னு வந்தீங்களா? இல்லை, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், ஆயத்தமாக வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக வந்தீங்களா? இன்னைக்கு உங்களுடைய ஆராதனை ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சா, இல்லை ஸ்பான்டேனியஸாக நான் வந்து சும்மா பரவாயில்ல அடிச்சு விடு அப்படின்னு வந்தனா, இல்லை நம்ம ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வந்தோமா? ஏன்னா நெகமியா ஏற்கனவே க்ளீனாக பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சாரு. மூன்றாவதாக, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போனவங்களாக இருக்குது, அதை கர்த்தர் இன்னும் எடுத்து கட்டாத ஒரு காரியங்கள் என்ன இருக்குது? எங்கே இடிஞ்சு போனது இருக்குது? உங்கள் திருமணமா, இல்லை உங்கள் பிள்ளையா, இல்லை உங்களுடைய வேலையா, இல்லை உங்களுடைய ஊழியமா, இல்லை உங்களுடைய அழைப்பா, எங்கே இடிந்து போனவைகள் இருக்குது? அது இன்னும் கர்த்தர் எடுத்து கட்டாததாக இருக்குது. நீங்கள் கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லை ஆர் யூ ட்ரைங் டு ப்ரொடியூஸ் ஜாய் த்ரூ யோர் ஓன் திங்கா? நீங்களே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது காரியம் செய்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறது போல் இருக்கிறதுக்காக அவங்களே வந்து ஏதாவது செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இப்போ அவங்களுடைய சந்தோஷம் தூரமாக இருக்கவங்களுக்கு கேட்டது, உங்கள் சந்தோஷம் யாருக்கு கேட்குது? கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு சொல்கிற சந்தோஷம் யாருக்கு கேட்குது? யாருக்கு கேட்டுச்சு கடைசியாக? ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு, முதலாவதாக நீங்கள் எப்பெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வர்றீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆயத்தமாக வாருங்கள். ப்ரிப்பேர் டு வர்ஷிப். அது நீங்கள் சபைக்கு வர்றதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறேன், இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங் வரப்போகிறேன், இல்லை ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வர்றேன், இல்லை ஹோம் குரூப்புக்கு வரேன், எதுக்கு வர்றதா இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே வந்து எப்படி இந்த லேவியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தார்களோ அதே போல் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்ற மக்களாக இருக்கிறீங்களா? விசேஷமாக ஒர்ஷிப்பில் நடத்துகிறவங்க, இல்லை மியூசிக் வாசிக்கிற மக்கள், நீங்கள் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி எப்படி உங்களை ஆயத்தப்படுத்திட்டு வர்றீங்க? நம்ம எப்படி அதை நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களா, நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி வரக்கூடிய மக்களாக வர்றோமா? அப்படி இல்லை, நான் கர்த்தருக்கென்று வரல அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய காரியத்துக்காக வரலன்னா, இட் வில் பி எ பெர்ஃபார்மன்ஸ். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாங்கிறது தான் வித்தியாசம். ஏன்னா வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் வர்றான், அது பெர்ஃபார்மன்ஸு. ஆனால் நான் என்னை சுத்தம் பண்ணி வரும்போது அது கர்த்தருக்குரிய ஆராதனை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ நான் எப்படி என்னை முதல்ல ஆராதிக்கக்கூடியவனாக, ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன்? ரெண்டாவது, அவங்க எல்லாம் மதில் சுவர் மேலே நடந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்களுக்கு இந்த மதில் சுவரை கட்டி கொடுத்தார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, இது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நடக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியத்தை, கர்த்தரை அறியாதவங்களுக்கு நீங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லைன்னா இந்த வாரத்தில் ஒரு காரியம் பண்ணுங்க. நான் யாராவது ஒரு ஆளுக்கு, கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனுக்கு, அறியாத ஒரு மனுஷிக்கு தேவன் என் வாழ்க்கையில் எப்படி இதை கட்டினார், அந்த சந்தோஷத்தை நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் கொண்டிருந்தேன், கர்த்தர் எனக்கு வந்தார், எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணேன், என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன், நான் என்னுடைய பெற்றோருக்காக ஜெபம் பண்ணேன், இல்லை என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அங்கே இடைப்பட்டார், என்னை வெளியே கொண்டு வந்தார். இப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பப்ளிக்காக சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்களா? ஏன்னா அவங்க பப்ளிக்காக தான் பண்ணாங்க, எல்லாரும் முன்னாடி மதிலில் நடந்தாங்க. மூன்றாவதாக, இந்த சந்தோஷம் கர்த்தர் கொடுத்தாரு, சரியா? இந்த சந்தோஷம், ஆனால் இந்த சந்தோஷத்தில் எல்லாரும் இருந்தாங்க. ஸ்திரீகள் பெண்கள் ஸ்திரீகள் பெண்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ உங்க இதில் வந்து எப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா? லேவியர்கள் இருந்தாங்க, தலைவர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க,
இப்போ ஸ்திரீகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கர்த்தரை சேர்ந்தவங்க எல்லாரும் உங்கள் கூட இருக்கிறாங்களா? சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாட வரும் பாட வராதுன்னு தெரியல. நீங்கள் எத்தனை பேர் நானும் கொயரில் பின்னாடி சும்மா நிற்கிறேன், மைக்கில் என்னால் பின்னாடி நின்று பாடுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறவனா வர்றேன்னு சொல்லி வர்றதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எனக்கு தனியாக மைக் கொடுத்தா வர்றேங்கிறது வேற விஷயம். பட் ஆனால் நீங்கள் நான் இருக்கிறேன், நான் புதன்கிழமை சேர்ந்து பாடுறேன், இல்லை வெள்ளிக்கிழமை பாடுறேன், இல்லை ஹோம் குரூப்பில் பாடுறேன், இல்லை ஏதாவது ஒரு இதில் பாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கே வர்றீங்க? ஹோம் குரூப்பில் ஒவ்வொரு ஹோம் குரூப் இதில் நோட்டீஸ்லேயும் போடுறாங்க, ஒர்ஷிப்புக்குன்னு உடனே யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ணுன்னு போட்டால் அப்புறம் அதுக்கப்புறம் யார் கோஆர்டினேட்டரும் அவங்க தான் சேஸ் பண்ணி தான் கேட்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நீ பண்ணுறியா, நான் பண்ணுறியான்னு சொல்ல வேண்டியதா? ஏன் எத்தனை பேர் நம்ம ஏன் அந்த மாதிரி வரமாட்டேங்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணணும். ஏன்னா இது இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன் தானே. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெக்டேட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுல யாருமே ஸ்பெக்டேட்டர்ஸ் கிடையாது. எல்லாருமே சிங்கர்ஸ் தான். எல்லாமே கர்த்தருக்கு பாடுறவங்க தானே. என்ன ஒரு சிலர் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடினவங்க ராகத்தில் சேருவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் பரலோகம் போகும்போது ஆண்டவர் கேட்க மாட்டார், டேய் அந்த பாட்டு டி மேஜர் நீ ஏன்டா டி மைனரில் பாட்டுன்னு கேட்பாரா? சொல்லுங்க. நான் 2-3 இடத்துல போய் இந்த மாதிரி சண்டை போடுறவங்க ஏதாவது ஒரு கார்டு கூட நான் பாட்டு பாடுறேன்னு என்ன கேட்பான் அவன், டியா ஏஆன்னு, நீ எது வேணாலும் கூட நான் பாடுறது முடிவு பண்ணிட்டேன்னு. ஆமாம், சிலருக்கு பெரிய பிரச்சனை. என்ன ராகம் என்ன பெரிய இருந்தது? நீ மனசுல இருந்து உண்மையா உள்ளத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பாடுறியா? அதான முக்கியம். நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், சில நேரங்களில் தப்பா போகும். எப்பவுமே பாருங்க, எல்லா வேலையும் எல்லாம் செய்வானுங்க, இவனுங்க எல்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்க, எல்லாம் முன்னாடி மைக் டெஸ்டிங் எல்லாம் போகும். கரெக்டாக பாட்டு பாடி எல்லாம் வரும்போது ஏதாவது ஒன்று கோணர் ஆகுதா ஆகலையா? ஆண்டவருடைய சபையிலேயே சாத்தான் அங்கே தான் கை வச்சான், பரலோகத்தில். அதனால இங்கேயும் அப்படித்தான். அந்நேரம் பார்த்தா பேஸ் கிட்டார் ஒர்க் பண்ணாது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று கூட வரும், இல்லைன்னா அப்போ தான் ஒருத்தன் டொடக்குன்னு சொருகுவான், விங்கின்னு ஒரு சவுண்டு வரும். இது எப்பயுமே நடக்கும், நடக்க தான் செய்யும். பட் என்னன்னா நம்ம அதை மீறி கர்த்தரை ஆராதிக்கிறோமா? ஏன்னா சிலர் என்னன்னா இந்த மாதிரி ஒரு தடை வந்தோடனே அதிலே உட்காந்துருவாங்க, கடைசி வரைக்கும் வாசிக்கிறது கடுப்புலேயே வச்சுட்டே இருப்பான். இதை எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிற சாமா யோசிச்சு பாருங்க. லெட் இட் கோ, இட்ஸ் ஓகே. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய மக்களா. கடைசியா நீங்க வாசிக்கிறது பாட்டு பாடுறது உங்க சந்தோஷத்துக்கா, இல்லை கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்துல பாடுறீங்களா? ஏன்னா ஒரு சிலர் ஏன்னா பாடிட்டு யாராவது ஒருத்தர் ஒண்ணுமே உங்ககிட்ட சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஒருத்தருமே ஒண்ணுமே இன்னைக்கு பாராட்டலன்னு வைங்க, நீங்க பாட்டு பாட்டீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க, ஒருத்தருமே ஒண்ணுமே சொல்லலைன்னு வைங்களேன், அவங்களால தாங்க முடியாது. அப்ப என்னன்னா அவங்க செய்யறது யாருக்கு? அவங்களுக்காக செய்யறாங்க. அப்ப நான் செய்யற காரியம் இதெல்லாம் என்னதுக்கு தெரியுமா? கர்த்தர் ஒருத்தருக்கு தான். நான் அதனால தான் யாராவது இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலே நான் கொஞ்சம் யோசிப்பேன், வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஒருத்தர் சொன்னால் போதும். ஏன்னா நீ நல்லா இருக்குன்னு நீ சொல்லுவேன், நாளைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அதுக்கு நான் கவலைப்படணும். நான் கர்த்தர் சொல்கிறத கேட்டு கர்த்தருக்கு தான் நான் சொல்லணும். எனக்கு என்னையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆடியன்ஸு எவ்வளோ பேர் முன்னாடி இருந்தாலும் இல்லாட்டி நான் ஒரு ஆளுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக பிரசங்கம் பண்ணுறேன். ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறது தான் என்னோட வேலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையில் இந்த கேட்டகோம்ஸ் டனல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதாவது மரித்தவர்களை புதைத்து வைக்கக்கூடிய ஒரு குகை மாதிரி இருக்கும், அதில் பிணங்களை போட்டு வச்சுருப்பாங்க. ரோமாபுரி பேரரசு ஆழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் பூமிக்கு அடியில் ஒரு டனல் மாதிரி தோண்டி அதுக்குள்ளே இருக்கும். இப்போ அவங்க கர்த்தரை ஆராதிக்கணும். வெளியே வீட்டில் இருந்து ஆராதிச்சா வேவனா சத்தம் கேட்டு போட்டு கொடுத்துருவான். இதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஆதி திருச்சபையில் உள்ளவங்க இப்படி டனலுக்குள்ளே போய் பிணங்களுக்கு மத்தியில் இருந்து பயங்கரமாக சத்தமாக ஆராதிச்சுவாங்க. யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம்.
ஏற்கனவே உள்ளுக்குள்ள டனலுக்குள்ள பிணம் கிடக்கு, யாரும் உள்ள வரமாட்டாங்க. நான் பாட்டு பாடணும், சத்தமா வாய் விட்டு கர்த்தரை துதிக்கணும். வெளியே துதிக்க முடியாது, ஏன்னா ரோமாபுரி பேரரசில் என்னை கொண்டு விடுவான். அப்போ என்ன பண்ணுது, செத்தவன் இருக்குது அந்த குகைக்குள்ளே போய் நீங்கள் போய் இப்போ பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கேட்டகோம்ஸ் டனல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அதுக்குள்ளே போய் நின்று இவங்க பாட்டு பாடுவாங்க. வெளியே போகிறவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்கேருந்து பாட்டு சத்தம் வருது? ஆனால் உள்ளே போய் பாடுறவனு யோசிச்சு பார்த்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களும் நானும் அந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருப்போமா? நம்ம ஏதாவது கல்லறைக்குள்ளே போய் நம்மளை பிணத்து கூட நின்று கல்லறை ஆராதின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு மைக் வாலி, எனக்கு மைக் சத்தம் வரல, உனக்கு மைக் சத்தம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆதி திருச்சபை எப்படி இப்படிப்பட்ட ஒரு மக்கள். ஏன்னா அந்த காலத்து இது எப்படி வெளியே வந்ததுன்னா, போகிறவங்க வர்றவங்கலாம் அதை கேட்டுட்டு போய் என்னன்னு தெரியல, இந்த பூரா அந்த கேட்டகோம் இந்த டனல்ஸுக்குள்ளே இருந்து ஒரே பாட்டு சத்தமாக வருது, செத்தவங்கதுக்குள்ளேருந்து பாட்டு சத்தமாக வருதுன்னு சொன்னதை வச்சு தான் இது பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. எப்படி நெகேமியா 12:43 சொன்னது போல் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக மிக சத்தமாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை இது பார்க்குறோம். நம்ம துதிக்கக்கூடிய நம்முடைய சத்தம் நம்முடைய சாட்சியாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாட்சி. ஏன்னா அவங்க கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்ததுனால அவர்கள் சந்தோஷமாக கர்த்தரை துதித்தார்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம் பார்க்கிறோம். பரிசுத்தமான நாளாய் இருக்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமே உங்கள் அரணான கோட்டையாய் இருக்கும். அப்ப என்ன, அந்த கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ள அரணான கோட்டையாய் இருக்கட்டும். அதனால போங்க, ஆயத்தப்படுங்க, மதில் சுவரில் நடங்க, சத்தமா பாட்டு பாடுங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து சத்தமாக சந்தோஷமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்கிற சந்தோஷத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்க தூரமாக இருக்கிறவர்களாம் ஏற்று கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில் வழி நடத்தட்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லை, பட் உங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 30வது வசனத்தில் பார்த்தோம், ஆசாரியர்கள், லேவியர்கள் இவங்க எல்லாரும் மக்களை ஆராதனைக்கு நடத்துறதுக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. நீங்கள் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஹானஸ்டாக உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்கள் எப்படி யூஸ்வலாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நீங்கள் எப்படி வர்றீங்க? ஆயத்தமாக வர்றீங்களா இல்லை சும்மா வர்றீங்களா? என்ன ஒரு காரியம் நீங்கள் மாற்றினீங்கன்னா, இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது என்ன ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நீங்கள் ஆயத்தமாக வருவதற்கு சமமாக இருக்கும். ரெண்டாவதா, இந்த கொயர் எல்லா மக்கள் எல்லாரும் அந்த சுவர் மேலே ஏறி அவங்க எல்லாரும் ஒரு பாடல் சத்தமாக பாடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எடுத்து கட்டினது, உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது, அதை நீங்கள் பப்ளிக்காக செலிப்ரேட் பண்ணுறீங்களா இல்லை பயந்து போய் இருக்கிறீங்களா? எது அப்படி பப்ளிக்காக எல்லாரும் மத்தியிலையும் சொல்லுவதற்கு தடையாக எது இருக்குது? மூன்றாவதாக 43வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மகா பெரிய சந்தோஷம் என்று சொல்லக்கூடியதாக. இந்த சந்தோஷம் கர்த்தருடைய கொடை, ஈவு. அது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து
எல்லாருமே குடும்பமாக எல்லாரும் இப்போ உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அந்த கர்த்தருடைய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? என்ன ஒரு காரியம் நீங்கள் செஞ்சால் மற்றவர்களையும் கர்த்தரோடு சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய மக்களாக மாற்ற முடியும்? கடைசியாக அவங்க பாடின பாடல் தூரமாக, எருசலேமிலிருந்து தூரமாக இருக்கிற மக்களுக்கே கேட்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் பாடுற உங்கள் சத்தம் உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு கேட்குதா? இது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை தைரியமாக சந்தோஷமாக பாடக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடியதாக. இப்போ உங்கள் சர்க்கிளில் யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் என்ன செய்தாருங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மக்கள், யாராவது ஒரு மனுஷன், யாராவது ஒரு மனுஷிக்கு நீங்கள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு சபையாக இந்த நெகேமியா 12வது அதிகாரத்தில் இந்த பார்த்த இந்த ஒரு சம்பவம், கர்த்தர் நம்மளையெல்லாம் எடுத்து கட்டி இருக்கிறாரே, அப்போ நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய், ஒரு ஆயத்தமாய் வரக்கூடிய மக்களாய், நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மக்களாய், கர்த்தர் செய்த காரியத்தின் மேல் நடந்து அதை மற்றவர்களுக்கு பகிரங்கமாய் சொல்லக்கூடிய மக்களாய், நம்முடைய சத்தத்தினுடைய சந்தோஷத்தினுடைய தொனி மற்றவர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொண்டு போகக்கூடியதாய் இருக்கட்டும் சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? வல்ல பிதாவே, இதோ நெகேமியா 12வது அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் புதிய உடன்படிக்கையில் வாழுகிற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாய் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதனை என்பது ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போல, ஒரு கல்ட் போல, யாரோ ஒரு தனி மனிதனை இல்லை ஏதோ ஒன்றை ஆராதிப்பது போல இருக்கிறதை மாற்றி ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் இதில் இணைந்து ஆண்டவரே, உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாய் வந்து ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தின் மூலமாய் நாங்கள் நீர் செய்த அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.